ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. हरि ओम. நாம் போன வகுப்பில் முறையாக நிறைவு செய்யவில்லை. இணைய பிரச்சனை காரணமாட்டு நீங்கள் ரெக்கார்டிங் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டேன் சாமிஜி. மரண பயம், மரணத்தை பற்றி, உலக படைப்பை பற்றி நாம் வேறு கோணங்களில் விசாரம் பண்ணிகிட்ருக்கோம். பிரதமம் அல்ல நியாயம். மரண பயம் நமக்கு போயிட்டுதுன்னா அப்புறம் இந்த உலகத்தில் எதை கண்டு நமக்கு பயம் வர போகிறதில்ல. நான் செத்து புழைச்சவன்டா எவனையும் பார்த்து சிரிச்சவன்டா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அது மாதிரி பாரதியார் சொல்லுவார், காலா வாடா என் காலருகே வாடா உன்னை மிதிக்கிறேன். சிவபெருமான் மார்க்கண்டேயருக்காக வேண்டி காலனை மிதிச்சதை ஞாபகம் வச்சுட்டு அப்படி பாடுறார். அதனால் மரண பயம் அப்படிங்கிறது நமக்கு போயிட்டுது அப்படின்னா நிறைய போயிடும். இந்த மரண பயத்தை போக வைக்கிறதுக்கு வேதாந்தத்தினுடைய டெக்னிக் கொஞ்சம் வித்தியாசமானது. அது சொல்லும்போது நான் சொன்னேன், நம்ம நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு, அது எனக்கு மரணத்தை பார்த்துலாம் ஒன்றும் பயப்படலை, கஷ்டப்படாமல் போயிடணும், அப்படி இருந்தாப்புல பொசுக்குன்னு போயிடணும், மற்றபடி மரணத்தை பற்றி ஒன்றும் பயம் இல்லை, இழுத்து இருக்கக்கூடாது, யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, நம்ம நல்ல கதியாக இருக்கும்போது போயிடணும் அப்படிங்கிறது மாதிரி நாம் சொல்லுவோம். ஒரு மந்திரம் கூட இருக்கு, த்ரயம்பகை யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். என்னை மிருத்யுவில் இருந்து விடுவிப்பாயாக. த்ரயம்பகம் யஜாமஹே, முக்கண் முதல்வனே உன்னை வணங்குகிறேன், வழிபடுகிறேன். 3 கண் உள்ள ஆள் பொதுவாக சிவபெருமான். நிறைய ஆட்கள் இருக்காங்க, பளிச்சது ஞாபகம் ஆறது, அதில் முக்கியமான ஆள் சிவபெருமான். எதுக்காக வேண்டி? மிருத்யோர் முக்ஷீய, மரணத்திலிருந்து என்னை விடுவிச்சு காப்பாத்து. மா அமிர்தாத், அமிர்தத்திலிருந்து இல்லை, மரணத்திலிருந்து என்னை காப்பாத்து. இப்படி சொல்லும்போது இன்னொரு மந்திரம் கூட திருவிளக்கு பூஜைக்கு போகிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. அங்கேயும் மிருத்யோர்மா அமிர்தம் கமய, மரணத்திலிருந்து என்னை மரணமில்லாத பெருவாழ்வுக்கு அழைத்து செல்வாயாக அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னிக்,
உலகத்தில் ஊரை ஏமாத்துற கோஷ்டிகள் நிறைய பேர் இருக்காங்க. மதம்னு சொல்லிக்கிட்டு சொர்க்கத்துக்கு ட்ரிப்பு போகலாம் வா, எங்கள் சாமியை கும்பிடு, உனக்கு சொர்க்க ட்ரிப்பு நிச்சயம் அப்படின்னு எல்லாம் ஊரை ஏமாத்துற கோஷ்டிகள் இருக்கு. நம்ம அந்த கோஷ்டியை சேர்ந்த ஆட்கள் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மரணம் நமக்கு ஏன் வருதுன்னா நம்முடைய தப்பு அபிப்பிராயங்கள்னால வருது. நான் யாரு அப்படிங்கிறது நமக்கு தப்பு அபிப்பிராயம் இருக்கு, அதனால வருது. அது சரி கட்டிக்கிட்டா மரண பயம் போயிடும், அவ்வளோதான். அப்போ அறியாமை, இக்னரன்ஸ், அதை சரி கட்டுறது தான் வேதாந்தத்தினுடைய பாணி. அறிவுனால அதை சரி கட்டுறது. ஒரு பாட்டி இருந்தாங்க ஒரு ஊரில். இந்த பாட்டி கதைக்கு தான் இவ்வளோ முன்னோட்டம் சொன்னேன். பாட்டி ரொம்ப வயசாச்சு. பாட்டிக்கு பிள்ளைகள் எல்லாம் கூட காலாகிட்டாங்க. பாட்டி நல்ல கெட்டியான ஆயுசு. பாட்டி உயிரோடு இருந்தாங்க. பிள்ளைகள் பேரம் பேத்தி எல்லாரும் போயிட்டாங்க, பாட்டி தனி. அதனால பாட்டியால் ஆன வேலைகளை செய்து பழைப்பாங்க. பழைய காலத்து பாட்டி அது. இந்த காலத்தில் உள்ளவங்கன்னா சும்மா இருப்பதே சுகம் அப்படிங்கிறத கூட பரவாயில்ல, அது பெரிய வேதாந்தம். சோம்பி இருப்பதே சுகம் அப்படின்னு இருக்கிறது இந்த காலத்தில். நகை நனையாமல் நத்தை பிடிக்கணும், இல்லை நண்டு பிடிக்கணும், மெனக்கடாம லாபம் பார்க்கணும். அதனால தான் ஏமாத்துற கோஷ்டிகளும் நிறைய இருக்காங்க. நீங்க 10 ரூபா போட்டால் நாங்கள் 20 ரூபா தருவோம். அது உங்க பேர்ல தென்னாப்பிரிக்கால ஒரு ஆள் 5 கோடி சொத்தை வச்சுட்டு போயிட்டாரு, நீங்க ஒரு 1000 ரூபா இந்த அக்கௌண்ட்ல போடுங்க, உங்களுக்கு நாங்கள் 5 கோடியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இப்படி விதமா விசித்திரமா ஊரை ஏமாத்துற கோஷ்டிகளை பார்க்குறோம். அவங்களுடைய மெயின் டார்கெட் அல்லது குறி யாருன்னா பேராசக்காரங்க, உழைக்காம பொழைக்கணும்னு நினைக்கிறவங்க. இந்த பாட்டி அப்படி இல்லை, பழைய காலத்து பாட்டி. அவங்க நம்ம கெதியா இருக்க வரைக்கும் நம்ம உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க. அதனால பாட்டி காட்டுக்கு போவாங்க, சுள்ளியெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, அதை வச்சு சமைப்பாங்க. ஏதாவது தோட்டந்துறவு வயல் வேலைக்கெல்லாம் போவாங்க, கூலியை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாட்டி வயசானாலும் பழைய காலத்து பாட்டிங்கிறதுனால ரொம்ப கௌரவம் பார்க்குறவங்க, ப்ரெஸ்டீஜ் பார்க்குறவங்க, அவங்க தான் உழைச்சி தான் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க. இந்த பாட்டி அதனால அப்பப்போ சொல்லுவாங்க, ஏ யமதர்மராஜா என்னை கூட்டிட்டு போகக்கூடாதா, எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் இருக்கேன், அப்பப்போ சொல்லுவாங்க. ஒரு நாள் இப்படி பாட்டி காட்டில் இருந்து விறக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் சுமைதாங்கி கல்லுன்னு ஒன்று இருக்கும், அங்கங்கே இருக்கும். சிலர் சொல்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நினைவாக சுமைதாங்கி கல் நிறுவப்படும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த காலத்தில் போக்குவரத்து வசதிகள் அப்படிங்கிறது நடராஜா சர்வீஸ் தான், 11ஆம் நம்பர் வண்டி தான், எங்கேனாலும் நடந்து தான் போகணும் வரணும். அதனால் அப்படி போகிற வரவங்களுக்கு சௌகரியத்துக்காக வேண்டி சத்திரங்கள் எல்லாம் இருக்கும். சுமைதாங்கி கல் எதுக்காக வேண்டி வச்சுருப்பாங்க அப்படின்னா அதனுடைய ஒரு பிரயோஜனம் என்ன அப்படின்னா, பாரம் எல்லாம் கொண்டு போகிறவங்க அதை கீழே இறக்கி வச்சுட்டு திருப்பி மேலே தூக்கினா கஷ்டப்படணும். இந்த சுமைதாங்கி கல்னால் அது ஒரு அரை ஆள் 3/4 ஆள் உயரத்தில் இருக்கும். அதில் பாரத்தை இறக்கி வச்சுக்கிட்டு திருப்பி தலையில் இன்னொரு ஆளுக்கு சப்போர்ட் இல்லாமலே திருப்பி தலையில் எடுத்துக்கலாம். இப்படி பாட்டி அங்கே ஒரு சுமைதாங்கி கல்ல பாரத்தை இறக்கி வச்சுக்கிட்டு இதே மாதிரி வழக்கம் போல புலம்புனாங்க. யமதர்மராஜருக்கு மனசு கேட்கல. சே, இந்த பாட்டி எவ்வளவு தடவை நம்மளை கூப்பிட்டாச்சு, ஒரு தடவை இல்லாட்டா ஒரு தடவையா நம்ம கேட்கணும், அதனால போவோம், போய் பாட்டியை கூப்பிடுவோம், நம்ம கூட வரட்டும் யமலோகத்துக்கு அப்படின்ட்டு யமதர்மராஜா வந்து பாட்டி இப்படி, யமதர்மராஜா என்னை கூட்டிட்டு போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யமதர்மராஜா வந்துட்டார். டக்குன்னு பிரத்யட்சப்பட்டார்.
பாட்டி ரொம்ப பிரியமாக கூப்பிடுறீங்க, வந்துட்டேன் அப்படின்னாரு. பாட்டி கேட்டாங்க, யாருப்பா நீ அப்படின்னு. அது நான் தான் யமதர்மராஜா, நீங்கள் அடிக்கடி கூப்பிடுவீங்கல்ல, நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா, இந்த விறகு கட்டை எடுத்து கொஞ்சம் என் தலையில் வச்சு விடுவியா அப்படின்னாங்க. பாட்டியா இருந்தாலும் சாகணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பொதுவாக மரண பயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். இப்போ மரணம் இன்மை அமிர்தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த புத்தி இல்லை, நான் இந்த மனசு இல்லை, நான் வீடு இல்லை, நான் தோட்டம் இல்லை, நான் பேரப்பிள்ளை இல்லை, நான் என்னுடைய வாழ்க்கை துணை இல்லை, நான் என்னுடைய குழந்தைகள் இல்லை, நான் என்னுடைய பெற்றோர் இல்லை, இப்படி எதுலெல்லாம் நமக்கு நான் அப்படிங்கிற புத்தி இருக்கோ அந்த பற்றுதல்ல இருந்து விடுபடுறது. ஏன்னா மரணம் அப்படிங்கிறது உடம்புக்கு தான். எப்போ நம்ம உடம்பு இல்லையோ அப்போ நமக்கு மரணம் இல்லை. அதனால் நாம் அமிர்தத்தை பற்றி பேசுகிறோம், மரணமின்மையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதனுடைய டெக்னிக் இதுதான். ஆனால் இது நமக்கு புரிகிறதுக்கு, நமக்கு அனுபவத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வேலை செய்யணும். இப்போ இது உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பானை ஏறது சின்னதாக இருக்குது, தெரியாமல் இருக்கலாம் ஒரு வேலை. இது ஒரு வேலை பெருசாக இருக்குது, பளிச்சுன்னு தெரியும். இது என்னது? வஸ்திரம். துணி. துணி. வஸ்திரம். வஸ்திரம், துணி. இப்போ இந்த வஸ்திரத்தை நான் இடுப்புல கட்டுனா வேட்டி, அதே ரெண்டா மடிச்சு இடுப்புல கட்டினேன் அப்படின்னா துண்டு, தோர்த்து. அதையே மேல போர்த்திக்கிட்டேன் அப்படின்னா அங்கவஸ்திரம். அதையே தலையில கட்டிக்கிட்டேன் அப்படின்னா தலைப்பாக. ஒரே துணிதான், அதுக்கு பயன்பாட்டை பொறுத்து, வடிவத்தை பொறுத்து, உபயோகத்தை பொறுத்து பேரு வடிவெல்லாம் மாறுது. நாம ஒரே ஆள் தான். பெற்றோர் பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க, பிள்ளைகள் அப்பா அம்மான்னு கூப்பிடுறாங்க, மூத்த சகோதரர்கள் விட்டு விட்டு கேக்குது. எல்லாருக்கும் அப்படிதான் கேக்குதா? கரெக்டா கேட்டது சாமிஜி. ஓ சரி. வேற யாருக்காவது வேற நல்லா கேக்குதா மற்றவங்களுக்கும்? ஆமா சாமி. சரி. அப்ப ஜெய்சங்கர்ஜி, உங்க இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா பாத்துங்க. அப்போ சகோதரர்களுக்கு நாம சகோதரன். இப்போ உண்மையிலே நாம யாரு? மகனா, மகளா, அப்பாவா, அம்மாவா, தாத்தாவா, பாட்டியா? உண்மையிலே நாம யாரு? ஆனால் நடைமுறையில் நாம் என்ன நினைக்கிறோம்? விவகாரத்தில் இந்த ஒவ்வொரு இதில் நாம் ஸ்டக் ஆகுறோம். நான் இன்னாரு, நான் இன்னாரு, இன்னாருன்னு நாம் ஸ்டக் ஆகிடுறோம். இப்படி இந்த உலகம் உண்மை, இந்த உடம்பு உண்மை, இந்த விவகாரம் உண்மை, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். நாம் பார்க்கறது உண்மை அப்படின்னு நினைக்கிறோம். வேதாந்தம் சொல்லுது, நீ பார்க்கறதுனாலேயே அது பொய், நீ பார்க்கறதுனாலேயே அது நீ இல்லை. இப்போ இந்த துணியை நான் பார்க்குறேன், நான் இந்த துணி இல்லை. உங்களை நான் பார்க்குறேன், குறைஞ்சபட்சம் உங்கள் பேரையாவது பார்க்குறேன். நீங்கள் நான் இல்லை.
இந்த பெண்ணை நான் பார்க்கிறேன், இந்த பெண்ணு நான் இல்லை. இந்த டம்ளரை நான் பார்க்கிறேன், இந்த டம்ளர் நான் இல்லை. எது எதை நான் பார்க்கிறேனோ அது நான் இல்லை. இந்த உடம்ப நான் பார்க்கிறேன், அதனால இந்த உடம்பும் நான் இல்லை. எனக்கு ஒன்று தெரியுது தெரியல, அறிவு அறியாமை, அதை நான் பார்க்கிறேன், அதனால என்னுடைய புத்தி நான் இல்லை. எனக்கு இன்பம் துன்பம் கவலை இதெல்லாம் நான் பார்க்கிறேன், அதனால என்னுடைய மனசும் நான் இல்லை. எனக்கு மூச்சு முட்டுது, மூச்சு விட முடியுது, நான் பார்க்கிறேன், அதனால பிராணனும் நான் இல்லை. இப்படி நாம எது எதை நாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு வர்றதுனாலேயே, நம்மால பார்க்க முடிகிறதுனாலேயே, நம்முடைய அனுபவத்துக்கு வர்றதுனாலேயே அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒருவேளை உண்மை கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண, ஜீரணம் பண்ண கஷ்டமா இருந்தா அதெல்லாம் நான் கிடையாது, இவ்வளவுத்துக்கு நீங்க ஒத்துக்கிடுவீங்க, அது உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. பொதுவா இந்த உலகத்துல உலகம் ஒன்று இருக்கு, அது எப்படியெல்லாம் உருவாச்சு அப்படின்னு எல்லாம் சயின்டிஸ்ட் கதை கதையா அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு தியரின்னு பேர், ஆளுக்கு ஒவ்வொரு தியரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாம அறிவாளிகள், சனாதன தர்மத்தை சேர்ந்த ரிஷிகள் இதுல எல்லாம் படுகிறதே இல்லை. அவங்க சிருஷ்டியை பத்தி பலவிதமா சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கா? சயின்டிஸ்ட் பலவிதமா சொல்றாங்க, அப்போ அவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கு. அப்போ அதுல ஏதாவது ஒன்று தான் சரியாக இருக்க முடியும், அல்லது எல்லாமே தப்பா இருக்கலாம். அப்போ ரிஷிகள் சொல்றதுல முரண்பாடு இருக்கானா? ரிஷிகளுடைய பார்வை சிருஷ்டியை பத்தி வேற, உலகத்தை பத்தி வேற. அறிஞர்களுடைய பார்வை உலகத்தை வேற, அதாவது சயின்டிஸ்ட். இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியே பார்க்கறாங்க. எது எது நீங்க பார்க்குறீங்களோ அது நீ இல்லை. அப்ப அவங்களுடைய தேடல் எல்லாமே உங்களை பத்தி இல்லை, அந்நிய பொருளை பத்தி, அனாத்மாவை பத்தி, அசத்தை பத்தி. நாம ரிஷிகள் சொல்றது சத்தை பத்தி, ஆத்மாவை பத்தி, நம்மளை பத்தி, உள்முகமா தேடுறதை பத்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால வேதத்துல கிரம சிருஷ்டி சொல்லியிருக்கலாம். ஆத்மா, ஆத்மால இருந்து ஆகாசம், ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து அக்னி, அக்னியில இருந்து நீர், நீர்ல இருந்து நிலம், நிலத்துல இருந்து தாவரங்கள், தாவரங்கள்ல இருந்து உயிர்கள். இப்படி ஒரு கிரம சிருஷ்டி சொல்லலாம். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதः ஆகாஷாத் வாயுः வாயோரக்னிः அக்னேராபः அத்ய பிருத்திவி பிருத்திவியாம் ஓஷதயः ஓஷதீभ्यो अन्नम् அன்னாத் புருஷः. இது தைத்திரிய உபனிஷத். சாந்தோக்கிய உபனிஷத்து, பிருகதாரண்யக உபனிஷத்து, இந்த மாதிரி ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சோகாமய, இது தைத்திரிய உபநிஷத்துலையும் வருது. கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் வித்தியாசம். சோகாமயத பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி சதபோதப்யத சதபஸ்தப்த்வா இதகும் சர்வமஸ்ருஜத. கடவுள் ஒத்தையில இருந்தாராம், யோசிச்சாராம், நான் இந்த உலகத்தை எல்லாம் படைக்கட்டும் அப்படின்னு நினைச்சாராம். அந்தால அவரு நான் பலவாக ஆவேன் அப்படின்னு நினைச்சார். பைபிள்ல கர்த்தர் நம்ம மேல கோபத்துல ஒருவர் பேசுவது ஒருவருக்கு புரியாதபடிக்கு பலவித பாஷைகளாலே பிளந்து போட்டார் அப்படின்னு வர்றது மாதிரி அங்க பிரிவினைக்க வேண்டி பண்ணாரு. இங்க அப்படி இல்லை. அவர் நான் பலவாக ஆவேன் அப்படின்னு நினைச்சாரு, அவர் உடனே பலவான ஆனார்.
இப்படி எல்லாத்தையும் படைச்சுக்கிட்டு அவர் அதுக்குள்ள போய் இருந்துகிட்டாராம். பகுஸ்யாம் பிரஜா ஏதி, நாம் பலவாக ஆகட்டும் நினைச்சார். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து, இதெல்லாம் படைச்சுக்கிட்டு அவர் அதுக்குள்ளாரி போய் இருந்துகிட்டார். சாந்தோக்கிய உபநிஷத்துலையும் இதே கருத்து வருது, தைத்திரிய உபநிஷத்துலையும் பார்க்குறோம். அப்போ இது கடவுள் சத்திய சங்கல்பம் அப்படி நினைச்சார்னா உலகம் வந்துடும். இப்போ நம்ம கூட இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணுறோம். நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. காய்கறி வாங்கி கடைக்கு போய் காய்கறி வாங்கி அதை கழுவி அதை வெட்டி அவிச்சு அல்லது வதக்கி, இது கிரம சிருஷ்டி. இந்த பகல் கனவு காண்ற ஆசாமிகள், இரவு கனவு காண்ற ஆசாமிகள், அவங்களுக்கெல்லாம் அப்படி உட்கார்ந்துக்கிட்டு நினைச்சா வரும். அமெரிக்கா தான், காஷ்மீர் தான், செவ்வாய் கிரகம் தான், இல்ல அலக்கானந்தா கேலக்சி தான். இந்தியாக்காரங்க புதுசா ஒரு கேலக்சி கண்டுபிடிச்சிருக்காங்களாம். உலகம் தோன்றி 1.5 கோடி வருஷமா என்னவோ அந்த காலத்துல அது இருந்துதான், இப்ப இல்லையா. அதை இந்தியாக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்களாம். நினைச்ச உடனே இது யுகபத் சிருஷ்டின்னு பேர். அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் வந்துடும். இதை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். படிப்படியா வர அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த படிப்படியா வர்றதுலேயே சாந்தோக்கிய உபனிஷத்து நெருப்பு, நெருப்புல இருந்து நீர், நீர்ல இருந்து பூமி அப்படின்னு. தைத்திரிய உபனிஷத்து ஆகாசம், ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து நெருப்பு, அப்படி. இது பஞ்சீகிருதம் கரணம், திரிவிருத் கரணம் அப்படின்னு எல்லாம் அதை சொல்றோம். ஆனா இப்படியெல்லாம் பல விதமாக நாம சொன்னாலும் நம்முடைய தாத்பரியம் இந்த உலகம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுல கிடையாது. ஏன்னா உலகமே உண்மை இல்லைன்னு சொல்ற ஆசாமி நாம. உலகமே நாம பார்க்கிறோம், அதனால இருக்குது. உலகம் நம்முடைய கற்பனை. இது கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமா இருக்கலாம். ஆனால் நான் அப்பப்போ ஏதாவது கொசுரா கதைகளெல்லாம் அவுத்து விடும்போது நீங்க மேற்கொண்டதை விசாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டைஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்ப நீங்க கண்ணை மூடிட்டீங்க, உலகம் இல்லை. நீங்க தூங்கிட்டீங்க, கனவு காண்றீங்க, உலகம் இல்லை. நீங்க தூங்கிட்டீங்க, அப்போ உங்களுக்கு உலகம் இல்லை. அதாவது உலகம் இருந்தாலும் இல்லாததுக்கு சமானம். அவரோட உலகம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஜீரணிக்க கஷ்டமா இருந்தா நான் இப்படி சொல்றேன், உலகம் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அது இல்லாததுக்கு சமானம். இந்த சயின்ஸ்லேயே ஆகும். யாராவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் படித்தவங்க இருந்தால், முக்கியமாக பிசிக்ஸ் படித்தவங்க இருந்தா, டெல்டா டி, ஒரு பொருள் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு ஆக நேரம் டெல்டா டி என்க அப்படின்னு போட்டுட்டு சமன்பாட தொடங்குவாங்க. அப்புறம் டிரைவ் பண்ணி வரும்போது, வசதி வரும்போது, ஒரு தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்க, இது டெல்டா டி தானே விட்டுறலாம் அப்படின்னு குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. இவங்களுக்கு தேவைக்கு அதை எழுதிக்குவாங்க, தேவைக்கு கழட்டி விட்டுருவாங்க. இந்த கரியப்பிலை மாதிரி. இந்த பிசிக்ஸ்க்கு ஈக்குவேஷன் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த இது புரியும். இத மாதிரி அது இருந்தும் இல்லாததுக்கு சமானம். இது குறைஞ்சபட்சம் இவ்வளவு உங்களால இப்போதைக்கு ஜீரணிக்க முடியும் நான் நினைக்கிறேன். அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் சிருஷ்டியை பத்தி நம்ம பேசுறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சத்தியம் ஒன்று இருக்கு, அடிப்படை ஒன்று இருக்கு, ஆதாரமா ஒன்று இருக்கு. அதுதான் பேரு வடிவங்கள் மாறும்போது பலதா இருக்கிறது மாதிரி தெரியுது. கீதையிலேயே நம்ம இந்த இதெல்லாம் அஸ்திவாரத்தை பார்த்துருவோம். அது கீதை 2வது அத்தியாயங்கிறது உங்களுக்கு செய்தி, இந்த கீதையினுடைய ஸ்டைல் உங்களுக்கு செய்தி வாசிக்கிறது மாதிரி. முதலில் தலைப்பு செய்திகள், அதான் 2வது அத்தியாயம். அப்புறம் அதை பத்தி டீடைல், அது 17 வரைக்கும். அடுத்து 18வது அத்தியாயம் மீண்டும் தலைப்பு செய்திகள் அப்படின்னு. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எசன்ஸ் முழுக்க உங்களுக்கு 2வது அத்தியாயத்தில் வந்துட போகுது. அப்ப இந்த சிருஷ்டி அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கும்போது நம்முடைய நோக்கம்
ஒரு பொருள் இருந்தது, ஒரே ஒரு பொருள் தான் இருந்தது, அதுல இருந்து தான் எல்லாம் வந்தது, அதுதான் பல பேரு வடிவங்களை எடுத்தது. நாம நினைக்கிறது மாதிரி இந்த உலகத்துல பலது இல்லை. அவ்யக்தம் வியக்திமா பன்னம் அப்படின்ட்டு கிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்றார். இன்னொரு இடத்துல நான் ஒன்னா இருந்தாலும் பலவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல நான் இல்லாம இருந்து உண்டானேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பல இடங்கள்ல இந்த மாதிரி கருத்துக்கள் சாஸ்திரத்துல வருது. அப்போ சிருஷ்டி அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லும்போது நம்முடைய கருத்து கடவுள்தான் எல்லாமாக இருக்கிறார். பேரு வடிவம் தற்காலிகமானது. நாம் இந்த பேரு வடிவத்தில் ஸ்டக் ஆகக்கூடாது. பேரு வடிவத்துக்கு ஒரு விவகார பிரயோஜனம் இருக்கு, அந்த அளவில் அதை வச்சுக்கணும். அதுக்கு மேல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், பேரு வடிவத்துக்குள்ள ஸ்டக் ஆகி அதுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ இது என்னன்னு கேட்ட உடனே என்ன சொன்னீங்க, இது துணி அப்படின்னீங்க. ஏதாவது தையல்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க பெரிய பிரம்மா. நீங்க துணியை கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த துணியில என்னென்னமோ அவங்க கட்டி வெட்டி ஒட்டி உருவாக்கிடுவாங்க. சட்டை வேணா சட்டை, பேண்ட் வேணா பேண்ட், தொப்பி வேணா தொப்பி. அவங்க மனோராஜ்யம் தான். இதே மாதிரி தான் உலகத்துல இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது. இனி இதுல பொதுவா உலகத்துல யாரெல்லாம் நான் உடம்பு, இந்த உலகம் உண்மை இப்படியெல்லாம் நினைக்கிறாங்களோ இவங்க எல்லாரும் முக்கியமா துவைதிகள். அத்வைதிகளை தவிர மற்றவங்க உலகத்தில் உள்ள எல்லாருமே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகம் அவங்க எல்லாரும் ஒரு பேர் என்ன, பரிணாமவாதம் சொன்னவர். இங்கிலீஷ் பேர் வந்து அவருக்கு பேரு சார்லஸ் டார்வின். அவர் வந்து இந்த உலகத்துல ஒரு பொருள் இன்னொரு பொருள், அமீபால இருந்து ஒரு செல் உயிரில இருந்து 2 செல் உயிரி, 2 செல் உயிரில இருந்து பல செல் உயிரி, இப்படி படிப்படியாக வந்தது அப்படின்னு ஒரு தியரி சொன்னார். மெண்டலீஃப்னு ஒருத்தர் வந்தார், ஜீன் எல்லாம் கண்டுபிடிச்சவர். அவர் சொன்னார் அதெல்லாம் பேத்தல், ஜீன்கள் தான் ஒரு பொருளுடைய குணாதிசயங்களை தீர்மானிக்குது அப்படின்னார். நம்ம ஊர்லயும் இந்த பரிணாமவாதங்கள் சொல்றவங்க உண்டு. பொதுவாக இந்த வாயுல இருந்து ஆகாசம், இதெல்லாம் இது ஒரு பரிணாமவாதம் மாதிரி. ஒன்று பாலில் இருந்து தயிர் வருது, தயிரில் இருந்து வெண்ணெய் வருது, வெண்ணெயில இருந்து நெய் வருது, இந்த மாதிரி ஒன்றுல இருந்து இன்னொன்று வருது. இது காரண காரியவாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மனநிலையோட தான் ஆன்மீகத்துக்கு வரோம். வந்துக்கிட்டு இது ஏன் நடந்தது, இதுக்கு காரணம் என்ன, இப்படிங்கிறது மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருப்போம். இதுதான் நம்மளை ஆன்மீகத்தில் டேக் ஃபார் எ ரைடு, நம்மளை ஆன்மீகத்தில் சுற்றிக்கிட்டே வர வைக்கிது. விடையை காண விடுறதில்லை, உண்மையை காண விடுறதில்லை. இதுக்கு காரணம் என்ன, இந்த உடம்பு எப்படி வந்தது, இது ஏன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட குணாதிசயங்களோட இருக்குது. அப்போ அந்த அர்த்தம் என்ன, அது முன் ஜென்ம கர்மம். அப்போ அப்படியே போனா முதல் ஜென்மம் எப்படி வந்தது, இப்படியே கேள்வி பதில் போயிட்டு இருக்கும். இது பரிணாமவாதம் பேசுறவங்க இது பண்றது. ஆனா நாம அத்வைதிகள் என்ன சொல்றோம் அப்படின்னா, பரிணாமவாதத்துக்கு வியாபகாரியத்தில் ஒரு இடம் உண்டு, அது இருந்துட்டு போட்டு. ஆனா உண்மையான உண்மை என்ன அப்படின்னா விவர்த்தவாதம். அதாவது ஒரு பொருள் தன்னுடைய தன்மையை இழக்காமலேயே இன்னொரு பொருளாக தெரியும். இப்போ இது துணி, ஒரே துணி
வேட்டியா மாறுது, துண்டா மாறுது, அங்கவஸ்திரமா மாறுது, தொப்பியா மாறுது. ஒரே மண்ணு டம்ளரா மாறுது, பானையா மாறுது, மூடியா மாறுது. மண்ணு தான் மாறுது. ஒருவேளை இதுலயாவது வேற வேற மண்ணுன்னு உங்களுக்கு தோணலாம். அதனால பொதுவாக வீடுகளில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்கு வருவோம். மாலை அறந்து போகும், அதில் மாலையை அழித்து காப்பு கொஞ்சம் டிசைன் பிடிக்கல, அதில் காப்பு அழித்து மோதிரம், இப்படி மோதிரம் அழித்து கம்மல். ஒரே தங்கம் தானே, பேரு வடிவம் மாறிட்டு இருக்கு. அப்போ விவர்த்தவாதம் அப்படிங்கிறது தான் நாம இந்த உலகத்தை பற்றி சொல்லும்போது சொல்றோம். சத்திய வஸ்து மாறுறது இல்லை, பேரு வடிவம் தான் மாறுது. இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு யாருக்காவது மனசுல இப்படி தோணிச்சதுன்னா அந்த ஆட்களுக்கு ஸ்ரத்த இல்லைன்னு அர்த்தம். இது என்ன கிளாஸ் போய்கிட்டே இருக்கு, ஸ்லோகம் போக மாட்டேங்குது அப்படின்னு தோணிச்சதுன்னு வச்சுக்கோங்க. அல்லது இந்த கிளாஸை இப்படி எடுக்காம இப்படி எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணிச்சுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்ரத்த இல்லாததுக்கான அறிகுறி. நமக்கு அடுத்தது ஒரு ஸ்லோகம் வருது. சங்கரர் அந்த ஸ்லோகத்தில் ரொம்ப நேரம் செலவழிக்கிறாரு. நான் அதுக்கு இப்போ அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்கேன். அதனால கீதையில் எங்கெங்க என்னென்ன சொல்லியிருக்குன்னு தெரியும். அது முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுவே எளிமைனா அப்போ இன்னும் கஷ்டமெல்லாம் இருக்காருன்னா இருக்கு. அது அதுக்குன்னு ஒரு டேஸ்ட், அதுக்குன்னு ஒரு ஆர்வம், அதுக்குன்னு நேரத்தை கொடுக்குற தன்மை இருந்தால் தான் அந்த அளவுக்கு டீப்பாக போவோம். ஆனால் இவ்வளவு நமக்கு குறைஞ்சபட்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம இந்த உடம்பு அப்படின்னு நினைக்கிறதுல இருந்து நாம வெளியே வரணும். அதுதான் நம்முடைய பிரச்சனைக்கு காரணம். இந்த உடம்பை தொட்டு நமக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். நம்முடைய இந்த தப்பான அபிப்பிராயம் பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம். இனி இந்த உலகம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஆபாசவாதம் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. அது என்னன்னா, மண்ணு கப்பா தெரியுது, உலகம் கடவுள் உலகமா தெரிகிறாரு அப்படிங்கிறது ஒரு இது. இன்னொன்னு அவச்சேதவாதம், அவச்சேதவாதம் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆகாசம், கப்பு ஆகாசம், இந்த கப்பு உடஞ்சு போச்சுன்னா அது என்ன ஆகும்? இந்த ஆகாசத்தோட கலந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்கும். நம்முடைய பார்வையில், நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளை அப்படிதான் நம்ம புத்தியை சின்ன பிள்ளையிலேருந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்க. நம்மளை இப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நம்ம அப்படிதான் யோசிக்க முடியும். இப்போ இந்த ஆகாசம் கப்பு ஆகாசமா இருக்கு, ஒரு குறுகின இடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டது மாதிரி இருக்கு. இந்த கப்பு உடஞ்சதுன்னா, இந்த உபாதி போயிட்டதுன்னா, இந்த சரீரம் இது உடஞ்சாலும் சரி. இப்போ நீங்கெல்லாம் ஞானி ஆயாச்சு இந்த இவ்வளோ நாள் கிளாஸ் எல்லாம் கேட்டு. அதனால இது உடஞ்சால் என்ன ஆகும் நீங்க கற்பனை பண்ணாலும் போதும். அதுக்கு என்ன ஸ்டிமுலேஷன் சொல்லிட்டு சயின்ஸ்ல சொல்லுவாங்க. நீங்க அணுகுண்டை வெடிச்சு பார்க்கண்டா, அணுகுண்டை வெடிச்சா என்ன ஆகுன்னு ஸ்டிமுலேட் பண்ணி கம்ப்யூட்டர்ல பார்த்தா போறோம், என்ன நடக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி சயின்ஸ்ல டெக்னாலஜி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க உங்க மனசுக்குள்ள பானை உடஞ்சால் என்ன ஆகும் கற்பனை பண்ணி பார்த்தா போதும். இது அவச்சேதவாதம்னு பேர். நம்ம லிமிட்டட் மாதிரி இருக்கோம், ஆனா உண்மையிலே நாம லிமிட்டட் இல்லை, லிமிட்லெஸ் இருக்கிறோம் அப்படிங்கிறது. இன்னொன்னு பிரதிபிம்பவாதம். இப்ப நான் இருக்கிறேன், கேமராவில் எனக்கு நானே தெரிகிறேன். இப்போ
இந்த ஆள் உண்மையா அந்த ஆள் உண்மையா? இந்த ரெண்டு பேருக்கு இடையில என்ன தொடர்பு? இன்னும் சொல்ல போனா உங்க ஒவ்வொருத்தர் இதுலயும் ஒரு ஆளா தெரிஞ்சிட்டு இருக்கேன். அது வேற, இன்னொரு கதை அது வேற இருக்கு. ஒரே ஆள் பலவாக மாறினார். பகுஸ்யாம் பிரஜா ஏ ஏத்த, நான் பலவாக ஆகட்டும் என்று நினைத்தார், இப்ப பலவாக ஆயாச்சு. இப்போ இந்த ஒரிஜினலை எடுத்து மாத்திட்டா டூப்ளிகேட் எல்லாம் போயிடும், அப்படித்தானே? அப்போ டூப்ளிகேட் விவகாரத்தில் பயன்படுது. இப்போ நான் உங்க டிவைஸில் வர்றதுனால தான், என்னுடைய குரல் வர்றதுனால தான் உங்களுக்கு கிளாஸ் கேட்க முடியுது. விவகாரத்தில் நானே அங்கே வரணும்னு இல்லை, உங்கள் டிவைஸில் வந்து உட்காரணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் வந்து உட்காரணும்னு இல்லை. நமக்கு விவகாரத்தில் காரியம் நடந்தால் போதும், காரியம் நடக்குது. அப்போ விவகாரங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்கும்? நம்ம பொதுவாக என்ன நினைச்சிருக்கோம், விவகாரம்னா அப்படியே உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். விவகாரத்தை இவ்வளவுதான் உண்மை. உண்மையான நான் இங்க இருக்கேன், அங்க இல்லை. நான் இங்க இருந்து கத்திட்டு இருக்கேன், அங்க இருந்து கத்தல. ஆனா விவகாரத்துல நான் அங்கேயும் இருக்கேன், அங்கேயும் கத்துறேன். விவகாரங்கிறதுக்கு நாம அளவுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த முக்கியத்துவம் அதிகமானது. இது எப்படின்னா பிரதிபிம்பவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆபாசவாதத்துக்கு கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். கயித்துல பாம்பை பார்க்கிறோம், அல்லது மேகத்துல சில உருவங்களை பார்க்கிறோம். மத்தியானம் நல்ல வெயில்ல ரோட்ல போகும்போது தண்ணியை பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்குதா? இல்ல, ஆனா நம்ம பார்க்கிறோம். நம்ம பார்க்கறதுனால அது உண்மை, பார்க்கறதுனால இருக்குது. நிறைய கூமுட்டைகள், பகுத்தறிவு கூமுட்டைகள்லாம் இப்படிதான் சொல்லிட்டு தெரியாங்க. நான் பார்த்தா தான் நம்புவேன், நாம் பார்த்தா தான் அது உண்மை. வேதாந்தம் தன்னுடைய சயின்ஸ் அப்படி இல்லை. நீ பார்க்கறதுனாலே அது உண்மையா இல்லாம இருக்கலாம், பார்க்கறதுனால நீ உண்மையா இருக்கணும் கட்டாயம் கிடையாது. அப்போ இந்த உலகத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதுல இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் நார்மலி அப்நார்மல். என்ன சமைச்சு நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கோம், மென்டலி சவுண்டாக தான் இருக்கோம், எங்களை பார்த்து அப்நார்மல்னு சொல்லிட்டீங்களே. நாமெல்லாம் நார்மலி அப்நார்மல். ஏன் அப்படின்னா, நாம விவகாரத்தில் ரொம்ப அறிவாளி மாதிரி நியாயமாக தான் நடந்துக்கிறோம். ஆனால் இந்த உடம்பை நாம நினைக்கிறோம், நம்முடைய உறவுகளை நாம நினைக்கிறோம், நம்முடைய சொந்தங்களை நாம நினைக்கிறோம், நம்முடைய பொருட்களை நாம நினைக்கிறோம், இதெல்லாம் நிஜம்னு நினைக்கிறோம், இதெல்லாம் நிரந்தரமானதுன்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல எல்லாம் நமக்கு கொஞ்சம் அப்நார்மாலிட்டி இருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு. அதனால நம்ம எல்லாம் நார்மலி அப்நார்மல். இந்த வானவில் கோஷ்டி இருக்கே, அதெல்லாம் அப்நார்மலி அப்நார்மல். வானவில் கோஷ்டி, நான் அடிக்கடி வானவில் கோஷ்டின்னு சொல்றேன், இல்லை யாருக்காவது தெரியாம இருந்தா அவங்களுக்கு. ஒழுக்கக்கேடானவங்க எல்லாம் ஒரு சங்கம் வச்சாங்க. அந்த சங்கத்துக்கு தான் முதல்ல அவங்க சங்கம் வச்சாங்க. எப்பவுமே ஒழுக்கக்கேடானவங்க எண்ணிக்கை குறைவா இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம சங்கத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எல்லுனாங்க, எண்ணிக்கை பத்தல. அடுத்தது ஜீன்னாங்க, எண்ணிக்கை பத்தல.
அடுத்தது பின்னாங்க. அப்புறம் எண்ணிக்கை பத்தல. அடுத்தது இப்படி போனா ஒரு காலத்துலயும் நம்ம வந்து மெஜாரிட்டி வர போறது இல்ல. ஒழுக்கக்கேடான மனிதர்கள் உலகத்துல ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அதனால நம்ம புது யுக்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்லவங்களையும் கொஞ்சம் பேர் நம்ம கூட சேர்த்துருவோம் அப்படின்னு ஒரு சதி பண்ணி டீ அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கிட்டாங்க. டீ அப்படின்னா அலிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அல்லது ஆண் தன்மை இல்லாம இருக்கிறவங்க. அதுல கொஞ்சம் வெரைட்டி வேரியேஷன்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க சயின்ஸ் அப்படியே. அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு பாவம் அறியாதவங்க, அவங்க பாவம், இவங்க சதி வலையில போய் விழுந்துட்டாங்க. அது LGBT ஆச்சு. அடுத்தது இதுவும் பத்தாது அப்படின்னு கியூன்னாங்க. இனி ABCDல உள்ள எல்லா எழுத்தும் கொண்டு வரணுமே, இப்படி ஒவ்வொரு இடத்தையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் சொல்லிட்டு இப்போ ப்ளஸ்ன்னு போட்டு முடிச்சுட்டாங்க. பிறகு எல்லா எழுத்தும் என்னென்ன எழுத்து விட்டா எல்லா எழுத்தையும் நீங்க சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு. அந்த கோஷ்டிகள் அப்நார்மல். நம்ம அதை பத்தி பேசல. எப்படி அதனால அவங்க வானவில்லில பலவிதமான நிறங்கள் இருக்கிறது மாதிரி பலவிதமான ஆட்களையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிற அந்த கோஷ்டிக்கு வானவில்னு பேரு. அவங்க அந்த நிறத்தை தங்களுடைய நிறம்னு எல்லாம் உரிமை கொண்டாடிட்டு நடக்காங்க. நல்ல இந்த பழுக்க காய்ச்சி 4 சூடு போட்டா சரியாகும். அதுக்கு வக்குள்ள ஒரு கவர்மெண்ட்டும் இல்லை. சரி, அது போட்டு அப்ப நாம வந்து முதல்ல நம்முடைய இந்த ஆன்மீக பாதையை என்ன பண்றோம், நம்மக்கிட்ட நிறைய தப்பு அபிப்பிராயங்கள் இருக்கிறதுனால முதல்ல அந்த தப்பு அபிப்பிராயங்கள்ல நீக்க முயற்சி பண்றோம். அந்த ஸ்டெப்புக்கு நேத்தி நேத்தின்னு பேர். அதாவது இந்த உடம்பு நான் இல்லை, இந்த புத்தி நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை, என்னுடைய வீடு நான் இல்லை, என்னுடைய பிள்ளைகள் நான் இல்லை, என்னுடைய பெற்றோர் நான் இல்லை. அவங்களுக்கும் எனக்கும் ஒரு விவகார சம்பந்தம் இருக்கு, இந்த உடல் ரீதியா ஒரு சம்பந்தம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அவங்க நான் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி முதல்ல நம்ம என்ன பண்றோம், நான் இல்லாததெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் ஒதுக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு நேத்தி அப்படின்னு பேர். இது நம்முடைய முதல் கட்ட ப்ராசஸ். பின்னாடி ஒரு ப்ராசஸ் நம்ம செய்யணும். அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒருவேளை 13வது அத்தியாயம் எல்லாம் வரும்போது அது வரும். நான் இது அப்படின்னு மாறுறது. அது எப்படி அப்படின்னா, எல்லாரையும் நம்மள மாதிரி நினைக்கிறது. நான் இதுன்னு சொல்லும்போது இப்போ என்னது, நான் வேற நீங்க வேற. அதனால உங்களை பிடுங்கி கொள்ளையடிச்சு நான் வாழலாம். இப்போ அந்த புத்தியில நான் இருக்கிறேன். நான் இவ்வளவுதான், நீங்க எல்லாம் அந்நியர்கள். நான் பிழைக்கிறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு உங்களை பிடுங்கி சம்பாதிச்சு நான் வாழலாம், உங்களை ஏமாற்றி நான் வாழலாம் அப்படிங்கிற புத்தியில இருக்கிறோம். இந்த நேதி முடிஞ்சு அடுத்தது நான் இது வரும்போது நான் என்ன நினைப்பேன்னா, உங்களையும் என்ன மாதிரி நினைப்பேன், ஒவ்வொருத்தரையும் என்ன மாதிரி நினைப்பேன். அப்படி ஒரு மாற்றம் எனக்கிட்ட வர்றதுக்கு இத்தின்னு பேர். நமக்கு இந்த ப்ராசஸ், இந்த பயிற்சி என்ன பலனை தரும் அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு பாவனையை தரும் அப்படின்னா, ஆப்ஜெக்டிவ்னஸை தரும். இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டிவாக இருக்கிறோம். நான் என்னுடையது அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறோம். விஷயங்களை அதுக்குள்ளேயே மூழ்கி போய் பார்க்குறோம். நம்முடைய பிள்ளை வந்து ஒரு பாட்டு போட்டியில் கலந்துக்கிடுது அப்படின்னா, என் பிள்ளைக்கு தான் ப்ரைஸ் வரணும், என் பிள்ளை எவ்வளோ சூப்பராக பாடுனா, நடுவர் வந்து பைசா வாங்கிட்டு என் பிள்ளைக்கு ப்ரைஸ் கொடுக்கல அப்படின்னு எல்லாம் நம்ம விபரீதமான கற்பனை எல்லாம் பண்ணுவோம். நம்மக்கிட்ட சப்ஜெக்டிவ்னஸ் இருக்கும்போது எனக்கு தான் வேணும்,
என் பிள்ளைக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், இந்த மாதிரி புத்தி இருக்கும். நம்மகிட்ட ஆப்ஜெக்டிவ்னஸ் வரும்போது எந்த பிள்ளை நல்லா பாடுதோ அந்த பிள்ளைக்கு ப்ரைஸ் போட்டு அப்படிங்கிறது மாதிரி பாவனைக்கு வந்துடும். இந்த ஆப்ஜெக்டிவ்னஸ் நமக்கு வாழ்க்கையில் வர்றது ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். நிம்மதிக்கு, ஒரு அடிப்படை நிம்மதிக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் ஒதுங்கி நின்று மூணாம் மனுஷனாக நாம் பார்க்க முடிஞ்சாலே நமக்கு நிம்மதி வர தொடங்கிடும். நான் ஒரு உதாரணம் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் ஒரு மணிகண்டன், எதிர்த்த வீட்டில் ஒரு மணிகண்டன். ஒருவேளை நான் சொல்லலைன்னா கேட்காதவங்க கேட்கலன்னு சொல்லுங்கள். 2 பேரும் மிலிட்ரியில் இருக்காங்க. 2 வீட்டுக்கும் தந்தி வருது. இந்த வீட்டில் மணிகண்டன் சொல்லியிருக்கான், ஏம்மா நான் 5ஆம் தேதி சாயந்தரம் வரேன் அப்படின்னு. அந்த வீட்டில் தந்தி வந்திருக்கு, மணிகண்டன் பயங்கரவாதிகளோட நடந்த யுத்தத்தில் இறந்து போனார், அவருடைய பாடி 5ஆம் தேதி வரும் அப்படின்னு. இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் துக்கமாக இருக்காங்க. கடைசியில் சாயந்தரம் ராத்திரி இந்த வீட்டுக்கு பாடி வருது, அந்த வீட்டுக்கு மணிகண்டன் வரான். இப்போ சந்தோஷத்தில் இருந்த வீடு துக்க வீடா மாறிடுது, துக்க வீடா இருந்தது சந்தோஷமா மாறுது. அப்ப நம்முடைய பெர்செப்ஷன், நாம பார்க்குற பார்வையில் நிறைய இருக்கு. மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தா மஞ்சையா தெரியும், பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சையா தெரியும். என் பிள்ளை வாரான் அப்படின்னோடனே சந்தோஷம், என் பிள்ளை இறந்துட்டான் அப்படிங்கினோடனே துக்கம். சந்தோஷம் புதிய டேட்டா அடிப்படையில், லேட்டஸ்ட் நிலவரத்தின் அடிப்படையில் நொடியில் மாறி போகுது. சந்தோஷம் துக்கமாக மாறுது, துக்கம் சந்தோஷமாக மாறுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணி நம்முடைய பற்றுதல் அல்லது நம்முடைய ராகம். இந்த ராகம் அப்படிங்கிறது பிறகு கிருஷ்ணன் பல இடங்களில் சொல்லுவார், நாம் பிறகு இதை பற்றி கூடுதல் பார்ப்போம். அதாவது உலகத்தில் எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்காங்க, நாம் யாருக்காக வேண்டி அழறதில்லை. நாம் யார்கிட்ட பற்றுதல் வச்சிருக்கிறோமோ அவங்க இறந்து போனால் மட்டும் அழுவோம். சின்ன குழந்தையா இருக்கலாம், கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், நாம கவலைப்படுறதுக்கு, அழுறதுக்கு, துக்கப்படுறதுக்கு தகுதியான பல பேர் இருக்கலாம். ஆனா அவங்கள மேலெல்லாம் நமக்கு இரக்கம், துன்பம் வர்றதில்லை, கவலை வர்றதில்லை. நாம யாரை நம்முடையவங்க நினைக்கிறோமோ அவங்க விஷயத்துல மட்டும்தான் நமக்கு துன்பம் வருது. அப்ப நம்முடைய துன்பத்துக்கு ஒரு காரணம் அசோச்சியான் அன்வசோச்சஸ்தம், கவலைப்பட தகுதி இல்லாதவர்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். அந்த கவலைக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று சாகாதவங்களை செத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிற தப்பு அபிப்பிராயம். குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் மாறி மாறி வர்றது மாதிரி ஒரே ஆளுக்கு உடல்கள் தான் மாறுது, ஆளு மாறுறதில்ல, அந்த ஆளு சாகிறதில்ல, அப்படியே இருக்கிறார். இந்த உண்மை தெரியாதது ஒரு இது. இன்னொரு காரணம் பற்றுதல். இவர்கள் என்னுடையவர்கள், இது என்னுடையது அல்லது இது நான். இந்த நான், எனது, அகங்காரம், மமகாரம், இந்த ரெண்டும் அடுத்த முக்கியமான நம்முடைய நிம்மதியை குலைக்கிற ஆட்கள். அவங்கள பற்றி கூடுதல் பார்க்கலாம்.
போன தடவைக்கு முந்தின கிளாஸில் ஒரு கேள்வி இருந்தது, பிறகு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. யாமினி அம்மா கேட்ட கேள்வின்னு அல்லது நிர்மலானந்த்ஜி 2 பேரும் சேர்த்து கேட்டதுன்னு நினைக்கிறேன். சகுனம் அப்படிங்கிறது கீதையிலேயே நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவ முதல் அத்தியாயத்தில் வருது. நாம் முதல் அத்தியாயம் நீங்களாக படிச்சிருந்த நான் உங்களுக்கு அதையும் சொல்லியிருக்க மாட்டேன். சில காரணங்களுக்காக என்ன காரணத்தையும் சொல்லிடுறேன். அதாவது இந்த ஏற்கனவே நான் ஒரு ஆன்லைன் கீதா கிளாஸ் எடுத்தேன். அதில் தொடக்கத்தில் இருந்து நிறைய விஷயங்களை சொல்லி 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருந்தேன். அதனால் அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம், நீங்கள் அந்த ரெக்கார்டிங் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி நான் முதல் பகுதியை விரைவாக கடந்து கீதா உபதேசத்துக்கு வந்துட்டேன். அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படி கேட்டு முடித்தவங்க இப்போ முடிச்சிருந்தால் இனி என்ன பண்ணலாம், அழகன் விளை கீதா கிளாஸ், பெருஞ்செல்வ விளை கீதா கிளாஸ், அந்த ரெக்கார்டிங் கேட்கலாம். அதெல்லாம் 3, 4வது அத்தியாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதிர்ஷ்டம் இருந்தால் 2ம் கிடைக்கலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் கீதா கிளாஸும் நீங்கள் கேட்டிருக்கணும். பாம்பன் விளை கீதா கிளாஸ் அதுவும் நீங்கள் கேட்டிருந்தா உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். அப்படி ஒரு காரியம் நடக்குதுங்கிற நம்பிக்கையில் நான் சில விஷயங்களை ரொம்ப விரிவாக சொல்லாமல் போயிட்டுருக்கேன். தேவைக்கு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இதில் அர்ஜுனனே சொல்கிறான், நான் நிமித்தங்கள் விபரீதமாக இருக்கிறதை பார்க்குறேன். நதிகள் ஊளையிடுது, அந்த மாதிரி. நான் சொன்னேன் சகுனம் அப்படின்னா சகுனிங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுன்னு எடுத்துக்கிட்டா, பறவைகள் காரணமாக நாம் சில விஷயங்களை யூகிக்கிறதுக்கு சகுனம்னு சொல்லலாம். விலங்குகள் மூலமாக சில விஷயங்களை யூகிக்கிறதுக்கு நிமித்தம்னு சொல்லலாம். இது மூட நம்பிக்கையா இல்லையா அப்படின்னா, உலகம் முழுக்க இது சம்பந்தமான நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் இருக்கு. இது அனுபவத்தில் ஜனங்கள் உருவாக்கிக்கிறது. ஒரு விஷயம் ரிப்பீட்டடாக நடக்கும்போது அவங்க அந்த 2க்கும் இடையில சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறாங்க. அப்படி சில விஷயங்களை அவங்க உருவாக்குறாங்க. பொதுவாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முழுக்கவே நம்முடைய முன்னோர்களுடைய அனுபவத்தினால வந்த அறிவு தான். இது சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், எல்லாமே சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் தான். இப்போ சில நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பேய் பிசாசு எல்லாம் தெரியும். சில நட்சத்திரத்துக்காரங்க பேயும் கிடையாது ஒன்றும் கிடையாதுமாங்க, அவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு இது இருக்கு. அப்போ அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்காரங்க அவங்க வாழ்க்கையில் பேயை பார்க்க போகிறதே இல்லை. இன்னும் சில குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்காரங்க பேயை பார்க்கக்கூடும். அது ஒரு அது பல காரணிகள் அதில் சம்பந்தப்படுது. இப்போ சகுனம் விஷயத்தில் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறேன். இது ஜோசியம் சார்ந்த ஒரு இதுதான். பிரஷ்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றில பிரஷ்னம், சோழி பிரஷ்னம், அஷ்டமங்கல பிரஷ்னம், ஜாமக்கோல் பிரஷ்னம், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக பிரஷ்னம் அப்படின்னா கேள்வி கேட்கறது. நாம் ஒரு கேள்வியோட போகிறோம். ஒருவேளை அவங்க நாம் இதுக்கு தான் போயிருக்கிறோன்னு பதிலை சொல்லிடக்கூடும், நம்ம கேள்வி கேட்காமலேயே. இல்லை நம்ம கேள்வி கேட்டால் அதுக்கான பதிலை அவங்க சொல்லுவாங்க. அதனால இதுக்கு பிரஷ்னம்னு பேர் வந்திருக்கலாம். இதுக்கு வெற்றிலையை பயன்படுத்தினாங்கன்னா அது வெற்றிலை பிரஷ்னம் அல்லது தாம்பூல பிரஷ்னம்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் வெற்றிலையை வாங்கிட்டு போவீங்க, அந்த வெற்றிலையிலேருந்து கொஞ்சம் வெற்றிலையை அவங்க எடுப்பாங்க.
அந்த கொஞ்சம் வெற்றிலையை அடிப்படையாக வச்சு அதை ஜாதக கட்டத்தில் ஃபிட் பண்ணி முதல் வெற்றிலை எப்படி இருக்குது, இப்போ மேஷ ராசி எப்படி இருக்குது, அல்லது உங்களுடைய லக்னத்தில் 1வது வீடு எப்படி இருக்குது, 2வது வெற்றில 2வது வீடு குறிக்குது, 3வது வெற்றில 3வது வீட்டை குறிக்குது. அதை அடிப்படையாக வச்சு அவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க. பிரஷ்னம் பார்க்க போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி கொஞ்சம் கதைகளெல்லாம் இருக்குது சொல்கிறதுக்கு என்கிட்ட. இப்போதைக்கு நான் கதைக்குள்ளே போகல. இதே மாதிரி சோழி போட்டு அதில் எத்தனை நம்பர் வருது, அல்லது நம்மகிட்ட கொஞ்சம் சோழியை எடுத்து ஒதுக்கி வைக்க சொல்லுவாங்க. அந்த சோழியை ஜாதக கட்டத்தில் விரைவி வச்சு இப்படி பல முறைகள் வச்சுருக்காங்க. இதுக்கு ஆரூடம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதாவது கீதையிலே கூட யோகாரூடக அப்படின்னு ஒரு வார்த்தை வரப்போகுது. ஆரூடம் அப்படின்னா என்னன்னா ஏற்றி சொல்றது, தற்குறிப்பு ஏற்ற அணின்னு தமிழில் சொல்லுவாங்க. தமிழ் இலக்கியம் தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்காக வேண்டி. அயோத்தியில இருந்து மிதிலைக்கு ராமர் போறார். அப்படி ராமர் மிதிலைக்கு போகும்போது மிதிலையில் கெட்டப்பட்டிருந்த கொடிகள் இப்படி வா 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 அப்படின்னு கூப்பிட்டுதான் ராமரை. அங்கே கொடியை இப்படி கட்டியிருந்தாங்க, அந்த கொடி காற்றுல அசைஞ்சுது. கம்பர் சொல்றாரு, அது ராமரை தான், வா வா ஒன்னைத்தான் தேடிட்டு இருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட்டுதான். மதுரைக்கு கண்ணகி போறா. சிலப்பதிகாரம் சொல்லுது, இவங்க மதுரைக்குள்ள நுழையும் போது மதுரை கோட்டையில் இருந்த கொடி வராத 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆடிச்சுதான். இது தோரண கொடி, அதனால இது வா வான்னு கூட்டுது. அது கம்புல ஏற்றின கொடி, அது இப்படி ஆடும், இது வராத வராதன்னு சொல்லிச்சுதான் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதுறாரு. இந்த மாதிரி ஒரு இயல்பான ஒரு விஷயத்துல நம்முடைய அபிப்பிராயத்தை ஏற்றி சொல்றதுக்கு தற்குறிப்பேற்ற அணின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த பிரஷ்னம் அப்படிங்கிறது எப்படின்னா, அவங்க இப்படி சில அபிப்பிராயத்தை ஏற்றி தான் சொல்லுவாங்க. அதனால அது ஆரூடம் அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு பொருந்தும். நல்லா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பேசிக் சித்தாந்தம் இதுவாக இருக்கலாம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நகர்வுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கு. இது அவங்களுடைய பேசிக் தியரி. அப்போ நீங்க போறீங்க அவங்ககிட்ட, எத்தனை மணிக்கு போறீங்க, எத்தனை பேரா போறீங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்க உள்ள நுழையும் போது என்ன சூழ்நிலை இருந்தது, இந்த மாதிரி நீங்க என்னென்ன கொண்டு போனீங்க, நீங்க பேசிட்டு இருக்கும்போது சுற்றி என்ன சத்தங்கள் வருது, நாய் குலைக்குதா, பூனை கத்துதா, காக்க கரையுதா, இந்த மாதிரி எல்லாமே இந்த ஆருடம் பிரஷ்னம் சொல்றவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க. அது அவனுடைய அடிப்படையில் இது இப்படி நடக்குது அப்படின்னா இவருக்கு வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இதில் பல பேருக்கு ரொம்ப ஆச்சரியகரமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. பொதுவாக நீங்கள் ஜோசியம், சில பேர் ஜோசியம் இந்த பிரச்சனை பார்க்க போகும்போது நம்ம உங்களுடைய ஜாதகத்தை வச்சும் சொல்லலாம். இப்போ ஜாதகத்தை கொண்டு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு வலது கால் பெருவிரல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்புறம் அவர் ரொம்ப யோசிச்சு, சின்ன பிள்ளையில தண்ணி குடம் கொண்டு போது கால் பெருவிரல்ல விழுந்தது அப்படின்னு ஞாபகப்படுத்தி கண்டுபிடிச்சார். இது அவருடைய வாழ்க்கையில் நடந்ததுனால அவர் ஞாபகப்படுத்திட்டார். உங்களுக்கு இடது முட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்புறம் அவர் ரொம்ப யோசிச்ச பிறகு, ஆமாம், திருவனந்தபுரத்தில் பஸ்ஸில் போகும்போது கீழே விழுந்து முட்டில் அடிபட்டது. இன்னொருத்தங்க விஷயத்தில், உங்கள் வீட்டில் பாம்பை கொன்னீங்களா?
பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை கேட்க போகும்போது நீங்கள் தனியாளாக போனால் வேலைக்கே ஆகாது. முக்கியமாக ஆம்பளைகள் போனால் வேலைக்கே ஆகாது. பொம்பளைகள் வேணும் கண்டிப்பாக. பாட்டிமாரெலாம் இருந்தால் ரொம்ப விசேஷம். ஏன்னா அவர் உங்கள் முந்தின தலைமுறையில் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. இது எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன். உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருக்க, உங்கள் ஜாதகம் இப்படி இருந்ததுன்னா உங்கள் குடும்பத்தில் என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்திருக்கணும், உங்கள் வீட்டில் கவர்மெண்ட் வேலையில் ஆட்கள் இருக்கணும், உங்கள் வீட்டில் வாழா வெட்டியாக பெண்கள் இருக்கலாம், உங்கள் வீட்டில் நரம்பு சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் இருக்கலாம். இப்படி பல விஷயங்களை அவங்க கெஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன். டேட்டு டைம் எல்லாம் கிரகங்கள் குறித்ததெல்லாம் கட்டத்தில் கரெக்டாக இருக்கா, இப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்கணும், இப்படி இருந்ததுன்னா எழுதுனது சரி, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் டைம் எல்லாம். இந்த பிரஷ்னம் ஜோசியம் இப்படி இதுக்கு பின்னாடி இப்படி சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. இந்த பிரின்சிபல்ஸில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய பிரின்சிபல்ஸும் இருக்கலாம். அது நாம் கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணி அதில் முன்ன பின்ன வாரதை பொறுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சொல்லுவாங்க, ஆரியபட்டர் காலத்துக்கு முன்னாடி ஜாதகங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியாக வரலையா. இப்போ ஆரியபட்டர் வந்து சனியினுடைய சுற்று பாதையில் அது எவ்வளோ சுற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுல கரெக்ஷன் கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு ஜோசியம் எல்லாம் கரெக்ட் ஆச்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆரூடம் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்ல இருந்து விஷயங்களை கெஸ் பண்ணி அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து சொல்கிறது ஆரூடம். இதில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக புரியலாம் அப்படிங்கிறதால அந்த உதாரணத்தை சொன்னேன். சகுனம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அனுபவத்தின் காரணமாக இந்தந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்தால் நமக்கு இந்தந்த மாதிரி நடக்கக்கூடும் அப்படின்னு யூகிக்கிறாங்க. உலகத்தில் ஒவ்வொரு பொருள் அசைகிறதுக்கு பின்னாடியும் நம்ம எல்லாருமே ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்போடு இருக்கிறோம். முன்ஜென்ம தொடர்புகள் நமக்கு இடையில் இருக்குது. அதனால தான் நம்ம ஒருத்தர் சந்திக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் சில பேர் வந்து போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபியினுடைய பின்னணியில் தான் இந்த சகுனம் அப்படிங்கிறதும், பூனை குறுக்க போனா, ஒத்த பிராமணன் எதிர வந்தா, இப்படியெல்லாம் சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் அப்ளை ஆகலை, பொருந்தி வரலைன்னா அது விட வேண்டியது தான். பொதுவாக சில விஷயங்கள் பெரும்பான்மையாக அப்ளை ஆகும், எப்போவுமே அப்ளை ஆகாது. சில விஷயங்கள் ரேராக அப்ளை ஆகும், சில விஷயங்கள் எப்போவுமே அப்ளை ஆகாது. எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதை நாம் அப்ளை பண்ணி பார்த்து பொருந்தி வரலைன்னா விட்டுற வேண்டியதான். இதில் எந்த தயவு தாட்சண்யமும் வேண்டியதில்லை. நம்முடைய முன்னோர்களுடைய அனுபவத்தை நாம் புத்திசாலியாக பயன்படுத்திக்கணும். அனுபவம் குரு அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுடைய அனுபவத்தில் இதில் என்ன நடக்குது அப்படின்னு கவனிங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் இருந்து ஒரு தியரியை கிரியேட் பண்ணுறேன். என்னுடைய அந்த தியரி சரியாக இருக்கணும்னு கிடையாது. பொதுவாக சயின்ஸை கிண்டல் அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு கதை சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒரு சயின்டிஸ்ட் அவர் ஒரு தவளையை எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். முதல்ல அந்த தவளைக்கு ஜம்ப் அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுத்தார். அது அந்த அளவு துள்ளும். இப்படி பக்காவாக பயிற்சி கொடுத்து அது இப்போ ஜம்புன்னு சொன்னால் துள்ளணும் அப்படின்னு அது புரிஞ்சுக்கிட்டு அப்படி பக்காவாக பயிற்சி கொடுத்தாச்சு. பயிற்சி கொடுத்துட்டு இப்போ ரிசர்ச் தொடங்கினார். ஜம்ப் அப்படின்னார், அது துள்ளிச்சது. அடுத்து அதுக்கு ஒரு காலை வெட்டிக்கிட்டு ஜம்ப் அப்படின்னார், அது கொஞ்சம் குறைவா துள்ளிச்சது. அடுத்தது இன்னொரு காலை வெட்டிக்கிட்டு ஜம்ப் அப்படின்னார்,
அது இன்னும் கொஞ்சம் குறைவா துள்ளிச்சது. இன்னும் ஒரு காலை வெட்டிக்கிட்டு ஜம்ப் அப்படின்னாரு, அது இன்னும் குறைவா துள்ளிச்சது. 4வது காலையும் வெட்டிக்கிட்டு ஜம்ப் அப்படின்னாரு, அவ்வளோ துள்ளவே இல்லை. உடனே நம்ம சயின்டிஸ்ட் ரிசர்ச்சினுடைய முடிவு என்ன? அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்ட், இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ் எழுதினார். இங்கிலீஷில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை வச்சுக்க, இன்ஃபரன்ஸ். அது வந்து தீர்மானம் இல்லை, அது ஒரு யூகம்தான். இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, தவளைக்கு 4 காலையும் வெட்டுனா காது கேட்காது அப்படின்னு இன்ஃபரன்ஸ் எழுதுனா. நாம அப்சர்வ் பண்ற விஷயங்கள்ல இருந்து நாம ஒரு தியரிக்கு அல்லது ஒரு தீர்மானத்துக்கு வரோம். இது எப்படி நல்லா இருக்கு. எடுத்தது அடுத்தது எடுத்தது கொண்டு போ. இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சரியான தீர்மானத்துக்கு நம்ம வரலாம், அல்லது தப்பான தீர்மானத்துக்கும் வரலாம், அல்லது சூழ்நிலை நம்மளை தப்பான தீர்மானத்துக்கு கொண்டு போகலாம். இப்படி ஒன்று இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்முடைய முன்னோர்கள் அனுபவத்தை நாம் உரசி பார்த்து வெரிஃபை பண்ணி ஏற்றுக்கலாம், தப்பொன்றும் இல்லை. ஆனால் வெரிஃபை பண்ணாமலேயே, உரசி பார்க்காமலேயே முன்னோர்கள் சொன்னாங்க, அவங்க 10ஆம் பசலிகள், அவங்க சொன்னால் தப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போகிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் சகுனம் விஷயத்தில் என்னுடைய அபிப்பிராயம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க, பொருந்துச்சுதுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா தள்ளிடுங்க. இடையில இப்போ கொஞ்சம் பேர், முக்கியமாக யாமினி அம்மா வெளியே போனது மாதிரி இருக்கு. கொஞ்சம் பேர் வெளியே போனது மாதிரி இருக்கு. அவங்களுடைய இன்டர்நெட் பிரச்சனையா இல்லை உங்களுக்கெல்லாம் கேட்குதா சரியா? சாமிஜி கரெக்டா கேக்குது சாமிஜி. அவங்க எனக்கு தோணுது அவங்க 8:30 வேற ஏதோ கமிட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி 8:30 அவங்க லீவ் பண்ணிடுவாங்க. சரி சரி. வேற ஏதாவது கேள்வி இருந்தா எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். கேட்குறவங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும். நிறைவு பண்ணிக்கலாம்.